தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா கருணாநிதி அவர்களையும் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் மரணக்கலாய் கலாய்த்த அண்ணன் சீமான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர்களோ இல்லை என்றால் அம்மா ஜெயலலிதா அவர்களோ இல்லை என்றால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களோ இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதும் இருக்கும் பொழுதும் மக்களுக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலம் தொலைக்காட்சி பெட்டி இலவசம், மின்விசிறி இலவசம், ஆடு மாடு இலவசம். இப்போ கூட ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 இலவசம், பொங்கலுக்கு கரும்பு இலவசம், அரிசி பருப்பு இலவசம் அப்படிங்கிற மாதிரி இலவசத்தை நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவர்களை விட ஒரு என்ன சிரிக்கிற? ஜெயலலிதாவுக்கு 60 வயசு, 60 திருமணம். கருணாநிதி ஐயாவுக்கு 80 வயசு, 80 இலவச திருமணம். அடுத்த வருஷம் இப்போ இன்னொரு திருமணம் கூட நடக்கும்லன்னு அங்கே ஜெயலலிதாவுக்கு திருமணம் வயசு 65 என்னமோ 65 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அமைச்சர்கள் ஒன்றிய செயலாம் மாவட்ட செயலாம் ஆள் பிடிப்பான். எப்போ கல்யாணம் இல்லைப்பா உனக்கு இந்த தெரியாமல் உனக்கு கல்யாணம் இல்லாமல் அம்மா தலைமையில் கல்யாணம் வாமா, சீரு, ஒரு குத்துவளக்கு, ஒரு பானை, இது 2 ஒரு அரப்பன் தாலி. அதெல்லாம் நடந்த கொடுமை நீ பார்த்துக்க. மாப்பிள்ளை பொண்ணு தலையில் ஜெயலலிதா சிகரை ஒட்டிட்டான். சிரிக்காத. அதுக்கு முன்னாடி மிக்சி கிரைண்டர் ஃபேனில் ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த லேப்டாப் மடிக்கணினியில் ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ளை பொண்ணு நெத்தியில் அப்படியே பார்க்குறேன் உட்காந்துருக்கு. அம்மா வர நேரம் ஆகி போச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட உட்காந்து பேசிட்டுருக்கு, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேசிட்டுருக்கு. மாப்பிள்ளை வேறு பையன் வேறு. என்ன மாப்பிள்ள நீ சுரண்டே மாப்பிள்ள? நான் பக்கத்தில் வீரான மாப்பிள்ள. நான் அதான் என் பொண்ணு வந்து எங்கள் அத்தை மக தான். எங்கள் அத்தை மக தான் கேட்டாங்க. நான் எங்கள் அத்தை மகளே நான் கட்டுறதா இருந்துச்சு, சரி இலவசம்னா கூட்டி வந்துட்டு இந்த மீன். இப்போ அம்மா வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ள வாங்க 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 வாங்க, ஏன்னா அம்மா வந்துருச்சுல்ல. டக்குன்னு வாங்க வாங்க வாங்க, தாலி கட்டாமல் சார் என் பொண்ணு அங்கே கட்டுப்பா மாற்றிக்கலாம். நீ சிரிக்காதரா சிந்திரா, சத்தியமாக என் தலைமையிலானே நடந்துச்சு. நான் கல்லூரி பள்ளிக்கூட விழாவுக்கு போவேன் தம்பி. அப்போ ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க. அதில் அந்த சான்றிதழ் அந்த பரிசில் இந்த இது இருக்கும்ல நினைவு கோப்பை, அதில் பேர் மாறிடும். அப்போ அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க கொடுங்க மாற்றிக்கிறோம். அப்போ என்ன மாரிமுத்துக்கு பதிலாக சவரிமுத்து வந்துடுவார். அவர் வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் மாற்றிக்கிறேன். அது மாதிரி அப்படியே நான் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்தில் அவன் தாலியை கட்டிடுவான், அவன் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்தில் நான் தாலி கட்டிடுவேன். அப்புறம் மாற்றிக்கிற வேண்டியதான். ஏண்டா அரப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கில் அவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? நாய் அதுக்கு சோடியா தெரிக்குது, பண்ணி அதுக்கு சோடியா தெரிக்குது. ஒரு தமிழ் மகன் அரப்பவன் தங்க வாங்கி வாழ்நாள் முழுக்க வாழ போகிற ஒரு துணையின் கழுத்தில் கட்ட வக்கலினா கடைசி வரை எப்படா சோறு ஊற்றி காப்பாற்றுவேன்? இத்தனை ஆண்டு ஆளுகிற ஆட்சியில் அரப்பவன் தங்கம், தாலிக்கு தங்கம் தந்த தாரகை தங்க பெண் வாழ்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று தான். அது என்னன்னா, 50 வருட காலங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றி மாற்றி 2 திராவிட கட்சிகளும் ஆட்சியில் இருந்து கொண்டிருந்தன. இந்த 2 திராவிட கட்சிகளும் நம்மளிடத்தில் ஏமாற்றி நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கோம், நாங்கள் உங்களுக்கு இந்த பொருள் இலவசமாக கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சாங்க. இனிமேல் அப்படி சொல்ல முடியாது. இனிமேல் கேட்டாலும் செருப்பு கொண்டு அடிங்க. எதுக்குன்னு சொல்லுதான் பாருங்கள். நமக்கு இலவசமாக தரங்காங்களா? இது ஒன்றும் கலைஞர் அவர் தந்தையோடைய சொத்து கிடையாது. இவங்க கொடுக்க பொருள் மு.க.ஸ்டாலின் அவருடைய தந்தையோட சொத்துலேருந்து இவங்க கொடுக்கல. அம்மா ஜெயலலிதா அவர்கள் தந்தையோட சொத்துலேருந்து கொடுக்கல. எம்எல்ஏடைய வரிப்பணத்திலிருந்து அவங்க பொருளை கொடுக்காங்க. ஏன் துட்டை வாங்கிட்டு அதுலேருந்து பொருளை ஏன்ட்ட கொடுப்ப? அதை நான் வாங்கினா இலவசமாடா? இதில் வர கலைஞர் உரிமை தொகைன்னு ஒன்று 1000 ரூபாய் வச்சுருக்கான். அதெல்லாம் நான் கெட்டதை துட்டு தானடா. உங்கள் அப்பா அப்புறம் எதுக்கடா வச்சுருக்கீங்க கலைஞர் உரிமை தொகைன்னு? மகளிர் உரிமை தொகைன்னு வை. அது என்ன கலைஞர் உரிமை தொகை, கருணாநிதி உரிமை தொகை? அறிவு கட்ட பெயரோடா. என் துட்டை வாங்கிட்டு எண்ணிட்டே இலவசம் மாதிரி கொடுத்துட்டு நம்மளை எப்படி ஏமாத்தன்னு பார்த்துக்கணும். அந்த திருடர்கள் கழகம் முன்னேற்ற கழகக்கார பயில்வார். திருடர்கள் முன்னேற்ற கழகம் கரெக்டாக தான் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. அது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம். இலவசமாக பொருள் கொடுக்க உங்கள் அப்பன் சொத்தையை வைத்து கொடுக்கீங்க. இல்லை நீங்கள் என்ன ராஜராஜ சொல்லலாம் அள்ளி கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கில் பதிப்பு வச்சிருக்கலடா. ஐயா பொன்முடியை தூக்கிட்டு போயிட்டான், செந்தில் பாளையை தூக்கிட்டு போயிட்டான். அண்ணன் ஜெகத்ரட்சணி வீட்டில் பணம் பெட்டியில் பணம் இருக்குன்னு பார்த்தா பணம் இருக்குது பணம் பெட்டியில். பைத்தியக்கார போயிடலாம். முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்கள். இலவசம் என்ன சொன்னாங்கன்னா இதே கல்வி கலங்க. இங்கே இது இலவசம் சொல்லுதல்ல, உங்கள் அப்பா வீட்டு சொத்தையாக கொடுக்க இல்லை உங்கள் ஆத்தா வீட்டு சொத்தை கொடுக்க அப்படின்னு கேளுங்க மக்களே. அப்போ தான் அடுத்து இலவசம் சொல்ல மாட்டாங்க. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்.